வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من يعمل سوءا يجز به ولا يجد له من دون الله وليا ولا نصيرا. صدق الله العليم. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم قال ما أنزل الله داعا إلا أنزل له شفاء. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்முடைய தேவைகளை, நன்மையான நல்ல தேவைகளை உடனடியாக தாமதமில்லாமல் நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தந்து அதன் பாக்கியத்தை இம்மையிலையும் அதனுடைய பாக்கியத்தை மறுமையிலும் பெறுகின்ற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு சென்ற வாரம் பார்த்த தீமைக்கு தீர்வு நோயே என்ற அடிப்படை தலைப்பை இன்று நாம் எடுத்திருக்கின்றோம். இன்று பலவிதமான மோசடிகளை நாம் பார்த்து வருகின்றோம். எல்லா வகையான மோசடிகளுக்கும் அந்த மோசடிக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது, நாம் ஏமாறுகின்ற பொழுது, ஏமாற்றப்பட்ட அந்த மனிதர் தன்னுடைய மனதால் பரிதவிக்கின்ற அந்த பரிதவிப்பு மிகவும் கவலைக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் இருக்கும். உணவுல கலப்படம், ஒரு காய்கறி வாங்க போகணும் என்று சொன்னால் அதிலேயும் கலப்படம். எதுல கலப்படமாக இருக்க வேண்டாம், நல்லதாக இருக்கும் என்று நாம் நம்பிக்கொண்டு கறி வாங்க போகணும் என்று சொன்னால் அந்த கறியிலேயும் கலப்படம். சமைத்து வாசனையான ஒரு மீன் உணவை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதிலும் கலப்படம். இப்படி பல வகையான கலப்படம் வந்து நம்ம எல்லாம் பரிதவித்து பரிதாபக்குரிய ஒரு விஷயமாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நம்முடைய இன்ன பிற நிகழ்ச்சிகளாக இருக்கக்கூடிய நம்ம உடலில் ஏற்படுகின்ற நோய் வந்தது என்று சொன்னால் அதற்கு தீர்வுக்காக நாம் மருத்துவம் சென்றோம் என்று சொன்னால் அதிலும் பலவிதமான கலப்பட மருத்துவர்கள் வந்ததின் காரணமாக, கலப்பட மருந்துகள் வந்ததின் காரணமாக பலவிதமான நோய்களை நாம் சந்தித்து வருகின்றோம். இந்த விதமான கலப்படத்திற்கு காரணம் நம்முடைய மனமும் நம்முடைய எண்ணமும் கலப்படமாக இருப்பதன் காரணமாகத்தான் இந்த கலப்படத்திற்கு தீர்வு இல்லாமல் நாம் முழித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த எண்ணம், இந்த கலப்படம் தூய்மை இல்லாத காரணத்தினால் எல்லா வகையான கலப்படம் நமக்கு வந்துவிட்டது. நம்முடைய உள்ளத்தை நாம தூய்மையாக்கி, நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக்கி அல்லாஹ்வை நாம் வணங்கி வந்தோம் என்று சொன்னால் இந்த வகையான கலப்படத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். ஒரு நோயாளி மருத்துவரை சந்திக்கின்றார். அந்த மருத்துவர் பரிசோதிக்கின்றார். உங்களுக்கு சுகர் நோய் வந்துவிட்டது என்று சொல்கின்றார். அந்த சுகர் நோய் வந்ததுக்காக வேண்டி அவர் சொல்கின்ற உணவு என்ன தெரியுமா? நீங்கள் காலையில 3 இட்லி சாப்பிட்டா போதுங்கிறார். காலையில 3 இட்லி சாப்பிட்டா போதுன்னு சொன்னா அந்த நோயாளி சொல்றார், காலை உணவுக்கு முன்பா காலை உணவுக்கு பின்பா என்ற அடிப்படையில் கேட்கிறார். ஏன்
இந்த சுகர் என்ற அந்த நோய் வருகின்ற பொழுது அந்த நோய்க்கு உணவு கட்டுப்பாடு தேவை என்ற அடிப்படை வந்ததனால் அந்த சாப்பாடு வகையை நீங்கள் குறைத்து விட்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன வராது, இந்த மாதிரி நோயிலிருந்து நீங்க பாதுகாக்கலாம் என்ற அடிப்படையை அவங்க சொல்றாங்க. இந்த நோயினுடைய அடிப்படை தாக்க வருகின்ற பொழுது அவர் என்ன ஆகின்றார், உணவை குறைத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார். மருத்துவரும் அதுதான் அட்வைஸ் பண்ணுகின்றார். ஆனால் இந்த பசி எவ்வாறாக அல்லாஹ் தருகிறான் என்று நம்ம பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு பசியாக இருக்கிறதா, அந்த பசியை கொடுத்தவன் யார்? ஒரு மனிதனுக்கு பசி இருக்கிறதா, அந்த பசியை தந்தவன் யார்? அந்த பசிக்கு உணவு தரக்கூடியவன் யார்? நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு பசி இருக்கிறது, அந்த பசி வந்து விட்டது என்று சொன்னால் அந்த பசியை தந்தவன் அல்லாஹ், அந்த பசிக்கு உணவு தருபவனும் அல்லாஹ். உங்களுக்கு தாகமாக இருக்கிறதா, அந்த தாகத்தை தந்தவன் யார்? அல்லாஹ். அந்த தாகத்தை தீர்க்கக்கூடியவனும் அல்லாஹ். நீங்கள் செய்த தீமையின் காரணமாக உங்களுக்கு நோயை தந்தவனும் அல்லாஹ், அந்த நோயை குணப்படுத்தவனும் அல்லாஹ். அல்லாஹ் தான் அனைத்துமே. இப்போ பசி வருது, நம்ம அல்லாஹ் மறந்துடுறோம். பசி வருமா நம்ம என்ன செஞ்சிடறோம், அல்லாஹ் மறந்துடுறோம். மனிதன் அவசர உலகம், வேதனையான வேகமான காலத்தில் இருப்பதன் காரணத்தினால அந்த பசி வருகின்ற பொழுது அல்லாஹ்வை மறந்து, எங்க சாப்பாடு தயாராக இருக்கிறதா, நான் சாப்பிடணும், மிக வயிறு பசியாக இருக்கிறேன் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்வை மறந்து விட்டு முதலிலே அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது எது தெரியுமா, சாப்பாட்டுக்கு. எனக்கு முதல்ல சாப்பாடு வேணும். ஆனா அந்த பசி இல்லை என்று சொன்னால் சாப்பிட முடியாது. ஆக அல்லாஹ் அந்த பசியை அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த பசி வருகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு அவன் என்ன செய்யணும், இறைவா இந்த பசியை தந்த உனக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வுக்கு அந்த நன்றியை செலுத்திவிட்டு அதற்கு பிறகு அவன் சாப்பிடுவானேயானால் அந்த சாப்பாட்டில் என்ன இருக்குது, நோய் நிவாரணம் இருக்கு. ஒரு பசி வந்துச்சு, அந்த பசி வந்த பிறகு என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், நம்ம முதல்ல நன்றி செலுத்தணும். இப்ப நம்ம என்னவா இருக்கிறோம், நன்றி செலுத்தக்கூடிய அடியாரா நம்ம இருக்கிறோமா? சாப்பாடு கிடைச்சா போதும். சாப்பாடு கிடைச்சிட்டானா பசியில அது சொல்லுவாங்க, உணவு உள்ள டேஸ்ட் கூட மறந்து விடுகிறது என்று சொல்லுவாங்க இல்லையா? இந்த நிலையில நம்ம பார்த்துட்டு வரோம். சரி, தாகம் வருகிறது, அந்த பசி வந்த பிறகு அதுக்கு நம்ம நன்றி சொல்லி என்ன செய்யறோம், சாப்பிடுறோம். அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பாட்டு முடிந்த பிறகு என்ன செய்யணும், இறைவா நீ தந்த இந்த உணவுக்கே உனக்கே புகழ் அனைத்தும் என்று நாம அல்லாஹ்விடம் பிரார்த்தனை பண்ணும் என்று சொன்னால், பசியை தந்த ரஹ்மான், அந்த பசிக்கு உணவு தந்த ரஹ்மானுக்கு நாம நன்றி செலுத்துகின்ற பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு தாகம் இருந்தால் தான் தண்ணீர் குடிக்க முடியும். அந்த தாகம் இல்லை என்று சொன்னால் அவர் தண்ணீர் தர முடியாது, தண்ணீர் குடிக்க முடியாது. ஆக தண்ணீருக்கு தாகம் வருகின்ற பொழுது இப்பொழுதும் அவர் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், இறைவா எனக்கு தாகத்தை தந்த உனக்கே புகழ் அனைத்தும், இந்த தண்ணீரை நான் உனக்காக நான் செய்கிறேன், நீ தந்த தண்ணீரை நான் குடிக்கிறேன் என்று அவர் அந்த அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவராக அந்த தண்ணீரை அவர் அருகி பருகினார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஒரு அடியாராக மாறுகிறார். அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். அதற்கு பிறகு அந்த தண்ணீரை குடித்து விட்ட பிறகு அவர் சொல்ல வேண்டும், இறைவா நீ தந்த இந்த தண்ணீருக்கு உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு நோய் நிவாரணம். அல்லாஹ் பசியை தந்தான், அல்லாஹ் தாகத்தை தந்தான். இப்போ பாருங்க, நாம செய்துவிட்ட சேட்டையினால, நாம பெருமை கொண்டதின் காரணத்தினால, நாம செய்துவிட்ட அநியாயம் காரணமாக, அக்கிரமத்தின் காரணமாக, ஆட்டத்தின் காரணமாக, யாருக்கெல்லாம் கெடுதலையும் கெட்டதும் செஞ்சோமோ அதன் காரணமாக, அதனுடைய உச்சத்தின் காரணமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நீ செய்த ஒரு தீமையின் காரணமாக உனக்கு நான் தருகிறேன் நோயை. எதற்கு தெரியுமா, நீ திருந்த வேண்டும், உன்னுடைய ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தந்த அந்த நோயை என்னாக்கப்பட்டது, அல்லாஹ் தான் அந்த நோயை குணமாக்குறான். தீமையின் காரணமாக கொடுக்கப்பட்ட அந்த நோய்க்கு அந்த நோயை குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் தான் என்று என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இரண்டு மனிதர்கள் வராங்க, இரண்டு மனிதருக்கும் ஒரே நோய், இரண்டு நபருக்குமே வயிற்று வலி, இரண்டு நபருமே ஒரே மருத்துவரை பார்க்க போறாங்க, ஒரு டாக்டரை பார்க்க போறாங்க. அந்த இரண்டு மனிதரும் என்ன செய்யக்கூடிய அந்த டாக்டரை பார்க்கின்ற பொழுது அந்த இரண்டு மனிதரும் பரிசோதிக்கிறார். இரண்டு மனிதருக்குமே ஒரே வயிற்று வலி, ஒரே வேதனை, ஒரே துடிப்பு. அவரு வயது ஒரே வயது, 25 வயதுனா இவருக்கு 25 வயது தான் ஆகிறது. இரண்டு பேருக்குமே ஒரே வயது, ஒரே மருத்துவர், அந்த வயிற்றினுடைய ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாரு. அந்த மருத்துவரை இவர் என்ன செய்யறாரு, சந்திக்கிறாரு. அந்த இரண்டு மனிதரையும் பரிசோதித்த அந்த மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்து இரண்டு பேருக்குமே ஒரே மருந்து தான், ஒரே மாத்திரை தான்.
அந்த ஒரே மாத்திரை கொடுத்த அந்த மருந்து என்ன செய்கிறது? ஒருவருக்கு குணமாகிறது, ஒருவருக்கு நோய் குணமாகல. இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒருவருக்கு ஏன் குணமானது, ஒருவருக்கு ஏன் குணமாகல? இரண்டு பேருக்குமே ஒரு நோய், இரண்டு பேருமே ஒரே மருத்துவத்தை போறாங்க, ஒரே மாத்திரையை சாப்பிடுறாங்க, ஒருவருக்கு குணமாகுது, ஒருவருக்கு குணமாகல, குணம் காண முடியல. இப்ப என்ன நம்ம சிந்திக்க வேண்டி இருக்குதுன்னா, அந்த மனிதருக்கு ஏன் குணமாச்சு, இவருக்கு ஏன் குணமாகல? இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். இங்கேதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. இங்கேதான் அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஒரு விஷயம் தெரிகிறது. என்ன என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் நோய் வருகின்ற போதும், வயிற்று வலி வருகின்ற பொழுதும், வேதனையில துடிக்கின்ற பொழுதும், இறைவா என்னை காப்பாற்ற மாட்டாயா, எனக்கு நீ உதவி புரிய மாட்டாயா என்று என்ன செய்வார்? பிரார்த்தனை செய்வார். அந்த பிரார்த்தனை உள்ளத்தோட, உண்மையான எண்ணத்தோட, எந்த விதமான கலப்படம் இல்லாத, பாவம் இல்லாத ஒரு மனிதர் துவா கேட்கின்ற பொழுது, அவருடைய துவாவின் மூலமாக இந்த மருந்தை சாப்பிடுகின்ற பொழுது அவருக்கு குணமாகிறது. இவர் எதுவுமே கண்டுக்கல, எதுவும் கண்டுகொள்ளல, எனக்கு நோய் வந்துட்டு நோய்க்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு வருகிறார். ஆனா என்ன கிடைக்கல? இவருக்கு நோய் தீர்வு கிடைக்கல. இவர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார், சரியான வழி காட்டப்படவில்லை. மருத்துவத்தின் பிரகாரம் அவருக்கு சரியான வழி காட்டப்படாத காரணத்தை என்ன செஞ்சாரு? இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கேட்டால் அவருக்கு குணமாக்கப்பட்டது. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்லுகின்ற வார்த்தை, லிகுல்லி தாயின் தவா, எல்லா விதமான நோய்களும், எந்த விதமான நோயா இருந்தாலும் சரிதான், அந்த அனைத்து விதமான நோய்க்கு என்ன இருக்கிறது? மருந்து இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர் மூலமாக நமக்கு சுட்டி தாரினார். நபி சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய தீய செயலால், ஒரு மனிதன் இருக்கான் இல்லையா, அந்த மனிதனுடைய தீய செயலால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? சோதிக்கிறான். அந்த சோதனை அவருக்கு வருகின்ற போது அவருக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மருந்து என்ற ஒன்று இல்லாமல் அவருக்கு அந்த நோயை தருவது கிடையாது. ஒருத்தன் தீமை செய்யறான், அந்த தீமைக்கு ஒரு மருந்து என்ன செய்யறாரு? வருகிறது என்று சொன்னால், ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால், அந்த நோய்க்கு என்ன இல்ல? தீர்வு இல்லாம, ஒரு மருந்து இல்லாம என்ன செய்வது கிடையாது? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதருக்கு நோய் தருவது கிடையாது. இந்த வகையில மிக அற்புதமான முறையில் என்ன செய்யறான்? இப்ப பாருங்க, ஒரு பெண்மணி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெற்ற ஹதீஸ், பல விதமான ஹதீஸ் கிதாபுல என்ன செஞ்சிருக்கு? இடம்பெற்றிருக்கு. இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் என்னன்னா, ஒரு பெண்ணு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணை பார்த்து, அந்த பெண்ணு போறாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு சொர்க்கவாசி, அவங்க ஒரு சொர்க்கவாசி என்ன செய்றாங்க? அந்த இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, இது நபி சொன்னாங்க அந்த பெண் ஒரு சொர்க்கவாசி என்று. அப்படி அப்படியா, என்ன விசேஷம்? அந்த பெண் ஏன் சொர்க்கத்துக்குரிய பெண்ணாக மாறினாள் என்று கேட்கின்ற பொழுது, இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், அதாவது அந்த பெண்ணுக்கு என்ன செய்ததுதான் காக்கா வலிப்பு நோய் இருந்துச்சு. அந்த காக்கா வலிப்பு நோயை, அந்த வலிப்பு விதம் காரணமாக பல விதமான இடையூறு என்ன செஞ்சாங்க? அந்த பெண்மணி கண்டாங்க. இப்ப இதுக்கு தீர்வு கிடைக்கணும். பல விதமான நோயில அவதிப்பட்டு இருக்கும் பொழுது அதுக்கு தீர்வு கிடைக்கல, நோய்க்கு மருந்து சாப்பிடல. நல்ல கவனிக்கணும், அந்த பெண் என்ன செய்யலன்னா, அந்த வலிப்பு நோய்க்காக வேண்டி எந்த விதமான நோயும் மருந்து சாப்பிடல. இப்போ அந்த நோயின் மூலமாக அந்த தாக்கத்தில் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இறுதியாக என்ன செய்யுதுன்னா, நாம அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போவோம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராங்க, யார சொல்லுதா, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, இந்த வலிப்பு நோயிலிருந்து என்ன செய்யணும்? எனக்கு நிவாரணம் கிடைக்கணும், நீங்க அல்லாஹ்வோட துஆ கேட்கணும் என்று என்ன செய்றாங்க? அந்த பெண்ணுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப நபி சொல்றாங்க, இன்ன ஷேதி சபரதி வலகில் ஜன்னா வயின் ஷேதி தாவத்துல்லாஹ ஐயு ஆஃபியகி. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நபி நீங்கள் நினைத்தால், அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க, நீங்க நினைத்தால், நீங்கள் பொறுமையாக இருக்க நாடினால், இந்த நோயை கொண்டு நீங்க பொறுமையாக இருக்க நீங்க நாடினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு பிரதிபலனாக சோனம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். மாற்றமாக நீங்கள் விரும்பாமல் எனக்கு குணம்தான் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறேன். நீங்க பொறுமையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சோனம் கிடைக்கும். இல்ல இல்ல எனக்கு குணம் தான் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குணத்திற்காக நான் துஆ கேட்கிறேன். இரண்டு விதம் சொல்றாங்க. இப்ப அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா, யோசிக்கிறாங்க, குணம் வேண்டுமா அல்லாஹ்வுடைய சோனம் வேண்டுமா? இப்ப நம்ம ஆசைப்படுவது, நம்ம உழைப்பது, இந்த உலகத்துல கஷ்டப்படுவது, இன்னைக்கு நம்ம தொழுகைக்கு வருவது, வெயில் காலத்துல தொழுகைக்கு வரக்கூடியது, வெயில் காலம் நோன்பு வந்தாலும் அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்? நோன்பு வைக்கிறோம்னா எதுக்காக வேண்டி? இந்த சொர்க்கத்துக்காக வேண்டி. இந்த பெண்ணுக்கு இந்த நோய் வந்த உடனே அந்த பெண் என்ன நினைக்கிறாங்க? என்னுடைய நோய் முழுமையா குணமாக வேண்டும் என்று அல்ல, எனக்கு சொர்க்க வேண்டும். இப்ப சொல்றாங்க அந்த பெண்ணு, எனக்கு நோய் குணமாக வேண்டாம். ஒரு டாக்டர், இப்ப நமக்கு நோய் வந்தா என்ன செய்வோம்? நோய் குணத்தினுடைய தீர்வுக்கு தான் நம்ம வழி பார்ப்போம். அந்த பெண்ணு சொல்றாங்க, எனக்கு நோய் குணமாக வேண்டாம் அல்லாஹ்வுடைய தூதரே, ஆனால்
நான் எனக்கு நோய் வருகின்ற போது எந்த இடத்துல போறேனோ அந்தந்த இடங்களுக்கு நான் செல்லுகின்ற போது என்ன ஆகிறது, என்னை அறியாமலே என்னுடைய ஆடைகள் விளைகிறது. என்னுடைய ஆடைகள் விளைகின்ற பொழுது சில அங்கங்கள் தெரிகிறது. இது எனக்கு சங்கடமா இருக்குது. என்னுடைய நோய் குணமாக வேண்டாம், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய துவா எதுக்கு தெரியுமா? என்னுடைய ஆடைகள் விலகாம இருக்கணும் என்பதற்காக நீங்க துவா செய்யுங்க என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவங்க சொல்றாங்க. இப்போ காக்கா வலிப்பு என்ற அந்த நோய்க்கு தீர்வு கிடைக்க பெறல, துவா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தீர்வு சோனம் என்று எனக்கு போதும் என்று சொல்லிட்டு, நான் வலிப்பு நோயினால் பரிதவிக்கின்ற பொழுது, கைகால் வலிப்பில் ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய ஆடைகள் விலகி விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடம் துவா கேட்கிறாங்க. அந்த துவா அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. இது நம்ம வரலாற்றை பார்க்கிறோம். இப்ப என்ன இதனுடைய அடிப்படை? ஒரு வலிப்பு நோய் இருக்குது என்று சொன்னால் அந்த வலிப்பு நோய்க்கு ஒரு மருந்து இருக்க வேண்டும். அந்த மருந்து இருக்குது என்று சொன்னால் அன்றும் எல்லா மருத்துவம் பார்க்கப்பட்டது. நபி பிரார்த்தனை பண்றாங்க. இந்த பெண் வருகின்ற பொழுது 2 ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஒன்று சொர்க்கம், இன்னொன்று குணம். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது எனக்கு சொர்க்க வேண்டும், இரண்டாவது என்னுடைய ஆடை விலகாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டார்களே. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் அல்லாஹ் மீதும் அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி ஈடுபட்ட ஈமானோடு இருந்த அந்த பெண்மணி தன்னுடைய நோயை பொறுத்து கொண்டதன் காரணமாக, பொறுமையின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசாக வழங்கக்கூடிய என்ன தெரியுமா? இதுதான், சோனம் தான். ஆக ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது என்று சொன்னால் அது முக்கியமான காரணம் என்னது? அந்த நோயினுடைய நிவாரணம் அல்ல, அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, சுத்தமாக்கி தருவதற்காக. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்கன்னா, ஒரு வயதான நபரை பார்க்க போறாங்க. ஒரு வயது கடந்த ஆளு. அவருக்கு என்னன்னா நோய் அதிகமாக குத்தி போயிடுச்சு. இவன் நபிக்கு அந்த தகவல் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போறாங்க. போய் எல்லாத்தையும் இப்படி பார்த்து நினைச்சாங்கன்னா அந்த பெரியவரை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, லா பாஷ தஹூர் இன்ஷா அல்லாஹ். ஒரு நோயாளியை பார்த்தோம்னா நம்ம என்ன செய்யணும்னா நல்ல அழகான முறையில் நல்ல விதமான விஷயங்கள் பேசணும், அவருக்கு ஆறுதலான நல்ல வார்த்தையில பேசணும். இப்ப நபி பாருங்க, அவருடைய தலையை தடவி கொண்டு லா பாஷ தஹூர் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டான், கவலைப்படாதீங்க, உங்களோட நோயை குணமாக்கி விடுவான், உங்களோட நோயை குணமாக்கி தந்துடுவான்னு சொல்லி செய்றாங்க. நபி சொல்றாங்க, இந்த ஆறுதலான வார்த்தை சில மனிதனுக்கு என்ன தரும்? நோயினுடைய சுகத்தை தரும். இன்று நம்ம பார்க்கிறோம், யாராவது ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை வச்சுருங்களேன், உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை தகவல் வருது. இவரு போய் விசாரிக்க போவார், என்னப்பா நோய்? நெஞ்சு கடுமையா வலிக்குது. எங்கனப்பா வலிக்குது? இடது பக்கம் ரொம்ப குத்திட்டே இருக்குது, வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா, வேதனை துடிக்கிறியா? எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்துச்சு, இந்த மாதிரி நெஞ்சு வலியில கை வச்சுட்டே இருந்தான், கரெக்டா 2 மணி நேரம் தான், சரியா 2 மணி நேரத்தை மண்டையை போட்டான். யாரு? நோய் விசாரிக்க போற இடத்துல போய் 2 நேரம் தான் டயம், அதுக்குள்ள செத்து போயிட்டான். உடனே என்னது செத்துட்டானா சொல்லி இவங்க மண்டையை போட்டான். இப்ப நோய் விசாரிக்க போகக்கூடிய இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்படி ஒரு விஷயமா இருக்குது. அது மாத்திரமில்ல, நபி சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டானா அந்த நோயை திட்டக்கூடாது. தலைவலியில தாங்க முடியலங்க, நான் என்னங்க பாவம் பண்ணேன் அப்படி சொல்லக்கூடிய மனிதனை பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை மனிதர்கள் தனக்கு நோய் வந்துட்டானா திட்டுறாங்க. எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த அந்த வழிமுறையும் தெரியாத காரணத்தினால தனக்கு வரப்பட்ட அந்த நோயில் வருகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தரப்பட்ட அந்த நோயை, அந்த பாவத்தை இன்னும் நம்ம அதிகமாக திட்டிக் கொண்டு சாதாரணமா இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய இப்பதானே ஒரு டாட் புள்ளி வந்திருக்கு உங்களுக்கு, நோய் கேன்சர் என்ற ஒரு நோய் உங்களுக்கு டாட் ஆகி வந்திருக்குது. அப்படி சொல்லப்பட்ட அந்த நோயை அதை அதிகமாக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? இவன் சொல்லுவான், நான் உனக்கு என்னப்பா குறைச்சிங்க, நான் 5 நேரம் தொழுதானே, என்ற யாரெல்லாம் வந்து கேட்க வந்தாங்க அவங்களுக்கு உதவி பண்ணனே, என்ன என்பது என்ன செஞ்சுட்ட, எனக்கு சின்னதா ஒரு கேன்சர் கொடுத்துட்டியே என்று இலக்காரணமாக அல்லாஹ்வை சொல்லுகின்ற பொழுது அந்த டாட்டா இருக்கக்கூடிய அந்த கேன்சர் தான் பெரியதாக மாறுகிறது. யார் மேல இலக்காரணமாக? அல்லாஹ்வே ஒரு இலக்காரணமா பேசக்கூடிய இந்த நிலை வருகின்ற போது என்ன செய்யப்படுகிறது? அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு நோய் ஏற்படுகிறது. ஆக ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல அவர் பொறுமை காக்க வேண்டும், அந்த இடத்துல அமைதி காக்க வேண்டும். நமக்கு நோய் தந்திருக்கிறான், அல்லாஹ் நம்மை உணர்த்த வேண்டும் என்று, அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று, அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தரப்பட்ட அந்த நோயை வருகின்ற போது என்ன செய்யறான்? கை சேதமே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியலையே, வேதனை தாங்கிக் கொள்ள முடியலை சொல்லிட்டு தலையில் அடிக்கக்கூடிய சகோதரர் எத்தனை நபர்கள் என் தலையை வெட்டி எடுக்கிறது போல இருக்குன்னு சொல்லுவாங்க. தலைவலி வரும்பொழுது என்னுடைய தலையை வெட்டி எடுக்கிறது போல இருக்குங்குவாங்க. காலொலி மூட்டு வலி உள்ள சகோதரர்கள்
ஐயோ இந்த காலை வெட்டி எடுத்தா நல்லா இருக்குமே. வேதனையை துடிக்கக்கூடிய நபர்கள், நான் உனக்கு என்னப்பா பாவம் பண்ண அப்படி சொல்லக்கூடிய அந்த வேதனையில அந்த நோயில திட்டக்கூடிய மனிதர் இருக்காங்க இல்லையா, அந்த நோயை திட்டுவதன் மூலமாக அவருக்கு தரக்கூடிய தஹூர் என்ற சுத்தமான நோயுடைய பரிசுத்தமான பாவத்தினுடைய பரிகாரமாக கிடைக்கக்கூடிய அந்த பரிகாரம் அவர் திட்டுவதன் காரணமாக கிடைப்பதில்லை. ஆக ஒரு மனிதருக்கு நோய் வருகின்ற என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பொறுமை காட்டும். என்ன செய்யணும்? அதாவது நோயின் வருகின்ற பொழுது என்ன செய்வாங்க, சில மனிதர்கள் விசாரிக்க போவாங்க. விசாரிக்க போனா அது சரியா விசாரிக்கிறது கிடையாது. அந்த மனிதருக்கு நோய்க்கு செய்யறது கிடையாது, சரியான விசாரிக்கிறது கிடையாது. ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டாலே ஆபத்துல இருப்பான், வேதனை துடிப்பான். நம்ம சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களையும் நம்ம தெளிவாக படிக்கல, தூதர் வழிகாட்டி தந்த அந்த வழிகாட்டி முறை நமக்கு தெரியல. இந்த இரண்டையும் நமக்கு தெரியாம விட்டதின் காரணத்தினால ஒரு மனிதனை எப்படி நோய் விசாரிக்க வேண்டும் என்று கூட தெரியல. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்களேன், என் சகோதரன் உடம்புக்கு முடியல, என் சகோதரனுக்கு உடம்புக்கு முடியல, அவரை போய் நான் பார்க்கணும், அவரை பார்த்து ஆறுதலான வார்த்தையில பேச வேண்டும். எனக்கு அவருக்கு பிடிக்கல, அவன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன். அப்படியே அவர் சொல்லுவாரு, அவன் செத்தா அவன் மையத்து குடியில ஒரு செம்பு கூட தண்ணீர் ஊத்த மாட்டேன். அவன் செத்துட்டா செய்ய மாட்டேன், முகத்துல முடிக்க மாட்டேன். முகத்துல முடிக்க மாட்டேன்னு முடிஞ்சு போச்சு. ஒரு செம்பு தண்ணீர் ஊத்த மாட்டேன், நான் மண்ணெளியும் போட மாட்டேன். நீ மண்ணெளி போடாம போனா, நீ ஒரு செம்பு தண்ணீர் ஊத்தாம போனா, ஏன்னா அந்த ஆள் நம்ம அடக்காம போயிருவோமா? இல்ல அல்லாஹ் ஏத்துக்காம விட்டுருவானா? ஒரு சகோதரனுடைய சண்டை கூட என்ன ஆக்கப்படுகிறது? நோய் விசாரணை தள்ளி வைக்கப்படுகிறது. என்ன நினைச்சிட்டாங்க, நான் பார்க்காம போட்டா அவனுக்கு நரகம் கிடைச்சிருமா? ஒரு மனிதன் நோயாளியா இருக்கும்போது நீங்க பார்க்காம போனா உங்களுக்கு தாங்க நோய் அதிகமா வரும். இப்ப நல்ல கவனிங்கள, ஒரு மனிதனுக்கு நோய் வந்திருக்கு, அந்த நோயை நம்ம விசாரிக்க போனோம். விசாரிக்க போகாம அவனுடைய பகைமையை நம்ம நினைத்து கொண்டு அவனை பார்க்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு நோய் வரும். பாத்தீங்களா? அதே வேதனை நம்ம துடிப்போம் பாத்தீங்களா? அப்போதாங்க நமக்கு தெரியும், ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோமே, வசமா மாட்டிக்கிட்டோமே நினைச்சுவோம். நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஒரு காது கேளாத ஆளு, காதே கேட்காத ஆளு, அவர் என்ன செய்யறாரு, வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. பொண்டாட்டி சொல்றாப்ல, எங்க பக்கத்து வீட்டுக்காரரு ரொம்ப முடியாம இருக்கிறாரு, இழுத்துக்கோ பறிச்சு, கை சைகையின் மூலமா காட்டுறாங்க, இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்குது, நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க, நோய் விசாரிச்சுட்டு வாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன். நோய் விசாரிக்க போறேன். ஏமா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாரு. அவர் வாழைக்கும் சலாம் சொல்லுவார். காது கேட்காத ஆளுக்கு அவருக்கு தெரியும் இவர் வாழைக்கும் சலாம் சொல்லுவாரு. என்னப்பா நல்லா இருக்கிறியா, சுகமா இருக்கிறியா? நம்ம எல்லாரும் போனா அப்படிதான் கேட்போம். சுகமா இருக்கேன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? பதிலு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவார். அவர் வேதனை துடிக்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் நொந்து போய் செத்துக்கிட்டே இருக்கிறேன், நான் ரொம்ப நொந்து போய் செத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன நினைச்சிட்டாரு? அப்படியா, ஆமீன், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும், நீ இப்படியே இருந்துக்கோ. இவர் என்ன சொல்றாரு? ஏன்னா இவரு காது கேட்காது. நீ அப்படியே இருந்துக்கோ, உனக்கு அல்லாஹ் அருள் புரிவான், சந்தோஷம். இவர் என்னது, அல்லாஹ் அருள் புரிவானா, சந்தோஷமா? நான் சாகு என்னோட நொந்துகிட்டு இருக்கேன், சாவ போறேங்கிற, உனக்கு இப்படி இருக்கா அப்படின்னு நினைக்கிற. சரி போயிட்டு அடுத்து என்ன சொல்றான் பாப்போம். அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப கேட்கிறார், எந்த டாக்டர்கிட்டப்பா நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற, எந்த மருத்துவர் உனக்கு மருத்துவம் பார்க்கிறாங்க அப்படின்ன உடனே இவர் தான் நொந்து போய் இருக்காரு. இவர் சொல்றாரு, என் உயிரை எடுக்கிறான்ல எமன், அந்த எமன்ட்ட தாண்டா நான் மருத்துவம் பார்க்கிறேன். என் உயிர் எடுக்கிறான் பத்தியா, அந்த உயிர் எடுக்கக்கூடிய எமன்ட்ட தான் நான் செய்யறேன் மருத்துவம் பார்க்கிறேன். ஐயோ அவர் நல்ல டாக்டர்ல, உங்களுக்கு சூப்பரா பாப்பாரு, நல்ல பாத்துருவாரு, அவர்கிட்ட பாருங்க. எனக்கு எமன்ட்ட பார்க்கணுமா? இவர் மறுபடியும் வேதனை ஆகிறார். கொஞ்சம் கடைசி கேட்கிற, இறுதியா என்ன மருந்து சாப்பிடுற, மருந்து உனக்கு நல்லா இருக்கா, என்ன மருந்து சாப்பிடுற அப்படிதான் கேட்போம். அவர் சொல்றாரு, என்னடா இவன் சாவுன்னா சாவுங்கிறான், எமன்ட்ட பாப்போம்னா எமன்ட்ட பாப்போங்கிறான், எல்லாம் ஏற்குமாரா சொல்றேன்னு சொல்லிட்டு நான் விஷத்தை சாப்பிடுறேன். விஷமா? அவன் இது சொல்ற நல்ல மருந்துதான், அதே சாப்பிடுங்க. எப்படி இருக்கும்? ஒரு நோயாளி விசாரிக்கக்கூடிய நிலையை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்களேன், சில நோயாளி விசாரிக்க போகும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு அறுத்து கிடக்கும், அவருக்கு அறுத்து போய் இருக்கும். இவரு போய் அருவாருன்னு இருப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி தராங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நபியுடைய வரலாறை பார்க்கணும். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நபியுடைய வரலாறை சந்திப்பதும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை. என்ன பாக்குறோம்னா, நமக்கு ஒரு நோய் வந்துடுச்சா, அந்த நோய் வருகின்ற பொழுது அந்த நோயாளி யாரு, அது எப்படி விசாரிக்கணும் என்ற ஒரு விஷயமே தெரியல. அபூஜஹில் யாரு?
அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரை வெட்டணும், அவர் உயிரோடு இருக்கக்கூடாது, அவர் புதைகுழியில என்ன செய்யணும், மண்ணறைக்கு சென்று சொந்தமாக மாறணும் என்ற ஏக்கத்தில வேகத்தில அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வேண்டும் என்ற நிலையில் இருந்தவன். அந்த அபூஜெயலுக்கு உடனே என்ன செய்யப்பட்டது, வேதனை அதிகமாகுது, நோய் அதிகமாகுது. நோயினுடைய தாக்கம் அதிகமாகின்ற பொழுது அந்த வேதனையில் துடிச்சிட்டு இருக்கிறான். நபிக்கு இந்த தகவல் வருதுங்க. யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அபூஜெஹலுக்கு உடம்பு சரியில்லைங்கிற தகவல் வருது. அபூஜெஹலுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கொலை பண்ண வேண்டும் என்று நினைத்தவன், தான் உயிரோடு இருப்பதை விரும்பாதவன், இந்த முகம்மதை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவனுக்கு உடல் பலகீனமாகின்ற பொழுது, நோய் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அபூஜெஹலை போய் சென்று என்ன செய்தார், நல்லா விசாரித்தாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கு உங்களுடைய உடல் நலம் அப்படின்னு சொல்லி அவங்க போய் விசாரிக்கக்கூடிய இந்த வரலாற்று சம்பவம் பார்க்கிறோம். ஒரு மனிதரை நமக்கு பிடிக்காத ஆளா இருக்கட்டும், பிடித்தவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிதான், என்ன செய்யணும், நாம போய் அவரை போய் நல்லா விசாரிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த அந்த விஷயத்துல முழுமையான நம்பிக்கையோடு இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஒரு ஈழ சிறுவர், அந்த சிறுவர் நோயில பாதிக்கப்படுறாரு, அந்த சிறுவருக்கு அதிகமா நோய் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிய வருகிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவரை போய் நேர்ல போய் சந்திச்சு, ஒரு சிறுவருங்க, சிறுவரை போய் சந்திக்க என்ன செய்றாங்க, நோய் விசாரிக்க போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெரிய நிலையில நேர் வழி காட்டி தந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய, மக்களால கவரப்படுகின்ற, மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தூதரா இருக்கக்கூடிய அந்த தூதர் நோய் விசாரிக்கிறதுக்கு யாரை பார்க்க போறாங்க தெரியுமா, ஒரு சிறுவரை சந்திக்க போறாங்க. நம்ம என்னைக்காவது யாரையாவது, எங்க வாப்பாக்கு உடம்பு முடியலங்க, உன் அப்பங்காரன் நான் கல்யாணம் முடிச்சேன்ல, நான் கேட்டதா தந்தனா, அவன் அனுபவிக்கத்தான் செய்யணும், நான் மூஞ்சில முடிக்க மாட்டேன் இருக்கிறா. என்னைக்காவது ஏதாவது சகோதரர், இன்னைக்கு நான் ஒரு நோயாளி சந்திச்சேன், அந்த நோயாளிட்ட நான் என்ன பண்ணேன், நல்ல ஆறுதலா வார்த்தை பேச யாரா சொல்லியிருக்கிறோமா, என்னைக்கா நடந்திருக்கா? இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, நோயாளியை பார்த்தா நாம என்ன செய்யணும், நோயாளி பார்ப்பது எவ்வளவு சிறந்ததுங்கிறது நபி சொல்லி இருக்கிறாங்க. நாம போய் நோயாளிகிட்ட துவா கேட்க, நம்ம துவா செய்யக்கூடாது. ஒரு நோயாளி இருக்கிறாரு, வியாதியில துடிக்கிறாரு சொன்னா நாம போய் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு துவா கேட்க கூடாது. அழகான வார்த்தை, இதா தகல்த அலா மரீதன் ஃபமுருஹு யதுஊக யதுஊலக ஃபஇன்ன துஆஹு கதுஆயில் மலாயிகா. அல்லாஹ்வுடைய உமர் சொல்றாங்க, இது இப்னு மாஜா என்கின்ற அந்த ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு நோயாளியை சந்திக்க செல்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நோயாளியிடம் நீங்கள் துவா கேளுங்கள், எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். இவருடைய துவா, இந்த நோயாளியுடைய துவா யாருடைய துவாக இருக்கு தெரியுமா, வானவர்கள் கேட்கக்கூடிய துவாவுக்கு சமமாக இருக்கிறது என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்கின்ற இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு நோயாளியை பார்ப்பது இரண்டு வகை நன்மை. ஒன்று, நோயை பார்ப்பதன் மூலமாக, இரண்டு, நம்ம என்ன செய்யறோம், நம்ம இடம் துவா கேட்கிறோம், நமக்காக துவா கேட்கிறோம். இந்த இரண்டையும் கேட்கின்ற போது நமக்கு என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய பெருங்கொண்ட பாக்கியம் கிடைக்குது. ஒரு நோய் வருது, ஒரு மனிதனுக்கு நோய் வந்துருச்சு. இந்த நோய் வருகின்ற பொழுது அவன் சொல்லுவான், உங்களுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்லுவான். பயப்படுவோம், பதறுவோம், எனக்கு யா கேன்சர், எங்க வாப்பாக்கு இல்லையே, என் தாத்தாக்கு இல்லையே, என் பூட்டனுக்கு இல்லையே, எனக்கு வந்துடுச்சே அப்படின்னு நம்ம பதறுவோம். ஒரு பெரியவர் பொண்டாட்டி பிள்ளையோட என்ன செய்றாங்க, கடல்ல பயணமாகிட்டு இருக்கிறாங்க. கடல்ல போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு ஒரு சூறாவளி காற்று அடிக்குது, வேகமான சூறாவளி காற்று. அந்த காற்றுல அவங்க போன படகு என்ன செய்யுதுன்னா தத்தளிக்குது, தடுமாறுது. அதுல இருந்த ஒரு கூட்டத்தினர்கள் ஐயோ என்னை காப்பாத்த ஆள் இல்லையா, காப்பாத்த ஆள் பதறாங்க, பயப்படுறாங்க, பதறி கொண்டு என்ன செய்றாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. எங்களை காப்பாற்றக்கூடிய ஆள் யார் என்று என்ன செய்றாங்க, துடிக்கிறாங்க. ஒருவர் மட்டும் சிரிச்சிட்டு இருக்கிறார், அமைதியை சிரிச்சிட்டு இருக்கிறார். அவ பொண்டாட்டி பார்த்துட்டு, ஏங்க நாங்கெல்லாம் உயிருக்கு ஆபத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கோம், துடிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன பார்த்தோன்னா சிரிச்சிட்டு இருக்கீல அப்படின்ன உடனே அந்த பெரியவர் சொன்னாரா, ஆமா சூறாவளி காத்து அடிக்கட்டும், அதுல என்ன இருக்குது, ஏன் இங்க புயலே வரட்டும், சுனாமி வரட்டும், எது வந்தா எனக்கு என்ன இருக்குது, எனக்கு யாரு மேல என்ன இல்ல, ஒண்ணு இல்ல, ஆனா நான் பயப்பட மாட்டேங்கிறேன், நாங்க கவலையில துடிச்சுட்டு இருக்கோம், என்னங்க பயப்பட மாட்டேங்கிறிய அப்படின்ன உடனே இவர் என்ன செய்யறது, அவங்களுடைய மனைவிக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக தன் கையில் இருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய மனைவியினுடைய கழுத்துல வைக்கிறாங்க. கழுத்துல வச்சு, இப்போ உன்னை நான் வெட்ட தயாரா, குத்த தயாரா இருக்கிறேன், இல்ல அறுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு அந்த அம்மா அப்படி சிரிக்குது. நீங்களாவது எனக்கு கழுத்தை அறுக்கிறதாவது, என் புருஷன் இல்லைங்க,
உங்களுடைய அன்பான கரங்கள் என் மீது என்ன செஞ்சது? தடவி கொடுத்தது. நீங்க எப்படி என்ன கழுத்தறுப்பீங்க? அதை நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெரியவர் சொன்னாராம், என் மேல உனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது, நான் உன்னை கழுத்து இப்ப அறுக்கிறான், அது வேற விஷயம், இப்ப உள்ள விஷயம் வேற விஷயம். அங்கு அல்லாஹ்வை உணர்த்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை. இப்போ உனக்கு என்ன செய்யுது? நான் கழுத்தா இருக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்குது, உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அதே போல என்னுடைய ரப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய ரப்பு என்ன செய்ய மாட்டான்? என்னை காப்பாற்றுவான். என் ரப்பு என்னை என்ன செய்வான்? இந்த விதமான முறையில் எனக்கு ஒரு சாவை தரமாட்டான். என் ரப்பை நான் முழுமையாக நம்பிக்கிறேன். நான் நம்புகின்ற பொழுது எனக்கு எந்த விதமான பாதுகாப்பு ஆபத்தும் இல்லை, எனக்கு பாதுகாப்பு தான் இருக்குது என்ற அடிப்படை காரணத்தை சொல்லுகின்ற பொழுது, ரப்பின் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, அந்த ஈமான் இருக்கின்ற பொழுது என்ன ஆகுது? அங்க பாதுகாப்பு கிடைக்குது. இப்ப நமக்கு ஒரு நோய் வந்துட்டனா நம்ம பதறக்கூடாது, பயப்படக்கூடாது. நாம என்ன செய்யணும்? நிதானமாக என்னுடைய இறைவனோடு தொடர்பு கொள்ளணும். என் இறைவா, என்னை பாதுகாத்துக் கொள், என்னுடைய இந்த நோயிலிருந்து என்னை முழுமையாக என்னை காப்பாற்றிக் கொள் என்று சொன்னோம். அல்லாஹ்வோட நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு மனிதன் அவசரப்படுறான். எப்படி அவசரப்படுறானா? எனக்கு எல்லாமே கிடைக்கணும், உடனே கிடைக்கணும், லேட் ஆக கூடாது. எல்லாம் அப்படித்தானே? எல்லாம் அப்படித்தானேங்க. இப்போ நம்ம மெட்ராஸ் கிளம்பணும், வேகமா போகணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? வேகமா போய் நிறைய வேகமா போயிட்டு இருக்கோம். ஆனா சின்னதாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய துன்பத்தை கூட நம்மால ஏற்றுக்கொள்ள சகிக்க முடியல. அப்ப முஹைதீன் சொல்றாங்க, ஏம்பா இந்த அவசர உலகத்துல மனிதன் என்ன செஞ்சிட்டு இருக்க? வேதியில துடிச்சிட்டு இருக்கு இல்லையா? வேகத்துல, அந்த வேகத்துல துடிக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு சொல்றாங்க, இது சிறிய நேரம் துன்பம் தான், சிறிய நோய் தான். நீ அல்லாஹ்வை முழுமையாக பற்றி பிடித்துக்கொள், அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துக்கொள். அல்லாஹ்வுடைய துஆ, அல்லாஹ்வுடைய கபூல், அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை நீ முழுமையாக நம்பிக்கை கேட்கின்ற பொழுது உனக்கு என்ன செய்யப்படும்? ஷிஃபா கிடைக்கின்ற அடிப்படையில் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தை அழுகுது, போன அழுகுது. குழந்தை அழுகை சப்தத்தை அம்மா கேட்கிறாங்க. கேட்டுட்டு நேர்ல ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி, அந்த குழந்தைய தூக்கின உடனே அப்படி ஏங்கி ஏங்கி அழுவும். அந்த குழந்தை கையை பட்ட உடனே, அந்த தாயுடைய கை பட்ட உடனே அந்த அழுகையுடைய ஏக்கம் இருக்கு தெரியுமா, அப்படி குறைஞ்சிரும். அம்மா தூக்கிட்டாங்க நம்மள, அம்மா தூக்கிட்டாங்க ஒரு சந்தோஷத்தை என்ன பண்ணுனா அப்படி லைட்டா அந்த ஏக்கம் இருக்கும். இப்ப அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு தன்னுடைய மாரை திறந்து நீ பால் குடிமான்னு சொன்ன உடனே அந்த ஏக்கத்திலேயே, அந்த வேகத்திலேயே, அந்த அழுத ஏக்கத்தை என்ன செய்யணும், அப்படி அந்த பாலை குடிக்கும் பொழுது அந்த ஏக்கம் அப்படி கம்மியா கொஞ்சமா குறைஞ்சிடும். இந்த கொஞ்ச நேர துன்பத்திற்கு அந்த குழந்தை அழுதப்பட்ட அந்த அழுகைக்கு அந்த அம்மா அமுதம் குடிக்கின்ற பொழுது அந்த குழந்தை அமைதியாக குடிக்கிறது. இப்ப குடிக்க முடிஞ்ச உடனே ஒரு பக்கத்தினுடைய பால் என்ன செய்யப்பட்டது? முடிந்து விட்டது என்று தாய் உணர்ந்து மறுபக்கத்தில் கொடுக்க ஆசைப்படுது. அந்த மறுபக்கம் கொடுக்கும் பொழுது மறுபடியும் என்ன செய்யுது? அந்த தாய், அந்த பிள்ளை குய்யா குய்யான்னு அழுகுது. ஐயோ நம்மளுக்கு எடுத்துட்டாங்க, நமக்கு பசிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யுது? மறுபடியும் அழுகுது. இந்த மறுபடியும் அழுகின்ற பொழுது அந்த தாய் என்ன பண்றானா, அந்த தன்னுடைய மார்ல வைக்கும் பொழுது அந்த குழந்தை அப்படியே அமைதியாயிடும், சைலண்ட் ஆயிடும். இந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடைப்பட்ட அந்த துன்பத்துல அந்த பால் என்ற அந்த குழந்தைக்கு கிடைக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு என்ன செய்யறான்? அந்த குழந்தைக்கு அது கிடைக்கின்ற போது அமைதியாகுது இல்லையா? அதே போல நமக்கு ஒரு நோய் வந்து சொன்னால் அதுக்கு நம்ம அவசரப்படக்கூடாது, வேகத்தோடு மிச்சம் கூட செயல்படக்கூடாது, நிதானத்தை நம்ம கடைபிடிக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குது? ஒரு நோய் வந்து என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஆனா என்ன செய்யறாங்க? நோய் வந்த உடனே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நோய் குணமாக வேண்டும் என்று திட்டிக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா? என்னுடைய நோய் குணமாகவில்லை என்று வேதனைப்பட்டு இருக்கோம் இல்லையா? யாரெல்லாம் வேதனைப்படுகின்றார்களோ, நான் கேட்ட துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ, அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லாமல் சொல்லுகின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர் என்ன கோரிக்கை வைத்தார், அவர் என்ன அல்லாஹ்ட்ட கேட்டார், அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்வது இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க அல்லாஹ்ட்ட என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டீங்களோ, என்னென்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ, தயவு கூர்ந்து எனக்கு லேட் ஆகிவிட்டது என்று நீங்க எண்ணிக்கொள்ள வேண்டிய செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்க வேதனைப்பட வேண்டாம். ஏன் வேதனைப்பட வேண்டும் என்று படக்கூடாது என்று சொன்னால், அல்லாஹ் என்னை காப்பாத்துவான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை என்ன செய்யணும்? நமக்கு வர வேண்டும். ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வேதனைப்பட்டு இருக்கோம். அல்லாஹ் தரமாட்டுக்கானே, நானும் கேட்டு பார்த்துட்டானே, நான் எல்லாத்தையும் கேட்டேனே, என்ன மட்டும் அல்லாஹ் ஒதுக்குறானே, நான் கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்கிறானே. கொஞ்சம் சேம்பிள் சிந்திச்சு பார்த்தோம்னா போதும். ஒரு 3 மாச குழந்தை, அழகான ஒரு வாசனை உள்ள பிரியாணி சமைத்து கொடுக்கப்பட்டு பரிமாறிக்கொண்டு எல்லாருமே வேகமா சாப்பிட்டு இருக்காங்க. கறியை நல்லா எலும்பி கடிச்சு தின்னுட்டு என்ன செய்யறாங்க? முறுக்கு சாப்பிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை பாக்குது, பிரியாணி தான், நல்ல உணவு தான், வாசனையா தான் இருக்குது. குழந்தை அழுகுது, எனக்கு பிரியாணி வேண்டும் என்று அழுகிறது.
3 மாச குழந்தைக்கு பிரியாணி குடித்தால் அஜீரண கோளாறு மூலமாக இறந்து விடும் என்று தாய்க்கு தெரியும், குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை அழுது அழுது அடப்பிடித்து கேட்குது, எனக்கு பிரியாணி வேணும் என்று கேட்குது. ஆனா அந்த தாய் என்ன செய்யறா தெரியுமா? கொடுக்க மறுக்கின்றாள். என்ன காரணம்? அந்த குழந்தை அந்த பிரியாணி சாப்பிட்டது என்று சொன்னால் அஜீரண கோளாறுனா இறந்து விடும். நாம கேட்கிறோம், அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம், இறைவா என்னுடைய நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்கள் இருக்கும், எல்லா விதமான காரியங்கள் இருக்கும், நோய் நிவாரணத்துக்காக நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஆனா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கபூலாக்கலையே, நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளலையே என்று ஏக்கத்தில் இருப்போம் தெரியுமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதுல என்ன நன்மை என்ன தீமை என்பது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். இது கொடுத்தா உனக்கு ஆபத்து, நான் அதனால தான் உனக்கு நான் தராமல் இருக்கேன் என்று அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், பிடிச்சு வச்சிருப்பான், தாமதிப்பான். நம்ம என்ன நினைப்போம், எனக்கு உடனே வேணும் அப்படின்னு நினைப்போம். இல்ல இல்ல, நம்ம வேகமா வண்டியில போயிட்டு இருக்கோம், மிக வேகமா போயிட்டு இருக்கிறோம், நான் உடனே எல்லை தொட்டாக வேண்டும் என்று வேகத்துல போகுதோம். இதுல வேகப்படி வருகிறது, என்ன செய்யுது, வேகத்தடை வருகிறது, அங்க நிதானமா நம்ம கையாளுறோம். கொஞ்ச நேரம் போறோம், சிக்னல் வருது, அந்த சிக்னல் வந்துருச்சுன்னா என்ன செய்யறோம், ரெட் கலர் நிக்கும் போது நிக்கிறோம், எல்லோ விழுது, கிரீன் வரும்போது நம்ம போகிறோம். இதே போலதாங்க இந்த துன்பங்கிறது இடைப்பட்ட நேரம் தான். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், பொறுமை காக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த பொறுமை நம்ம காத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய அந்த துஆ, அல்லாஹ் நமக்கு செய்த மருத்துவம் என்கின்ற அந்த மருத்துவம் கண்டிப்பாக முழுமையா கிடைக்கும். ஒரு மனிதருக்கு நோய் வந்தா கண்டிப்பா நீங்க துஆ செய்யுங்க, இறைவா இங்கே ஏற்பட்ட அனைத்து விதமான நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கோ. எல்லாருக்குமே துஆ கேளுங்க. ஒரு மனிதருக்கு நோய் வந்துட்டு எல்லாருக்குமே துஆ கேளுங்க, பொறுமை காலுங்க. கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் நிவாரணத்தை தருவான். அத்தை அடிப்படையில் நல்ல விதமாக வாழ்கின்ற வாய்ப்பையும் அல்லாஹ்வுடைய அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு கேட்கின்ற துஆ கேட்கின்ற பாக்கியம் உள்ள நல்ல அடியாராகவும், நமக்கு ஒரு நோய் வந்து விட்டது என்று சொன்னால் அவசரப்படாமல் வேகத்தோட இன்னொரு பிற மருத்துவத்தை பார்த்து விடாமல் அல்லாஹ் நிதானத்தை கொடுத்து பொறுமையை கொடுத்து அதன் பிரகாரம் வாழ்கின்ற, அதன் பிரகாரம் மருத்துவத்தை பார்க்கின்ற வாய்ப்பை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிந்து அதன் பிரகாரம் பின்பற்றி வாழ்கின்ற நல்ல ஒரு அடியாராக நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.